வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பப்பாளி பழத்தை வச்சு சுவையான கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேசரி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு பப்பாளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகள் அறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு ரவையை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பப்பாளி பழ கூழை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனவுடனே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரவை 3/4 கப் அளவு எடுத்துருக்கோம். அதனால் டபுள் மடங்காக தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கேசரி செய்யும்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவையை போட்டு கிளறி எடுப்போம். நான் இன்றைக்கி பப்பாளி பழக்கூட இப்படி மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ அதனால் தண்ணி சேர்க்கும் போதே கேசரி பவுடரும் சேர்த்துங்க, ஏலக்காய் தூள் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்போ நல்லா குக் பண்ணுங்கள். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பாதிக்கு மேலே நல்லா குக் ஆகிருக்கு ரவை. இந்த டைமில் சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவு சேர்க்குறேன். இங்கே எடுத்துக்கிற பப்பாளி பழத்தை பொறுத்து இந்த சர்க்கரை அளவு மாறுபடும். இது கொஞ்சம் இனிப்பு இருந்ததுனால 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இனிப்பு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. மொத்தம் 3/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே சேர்த்த நெய்யும் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடுதலாக கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனிமேல் நீங்கள் மூடி போட தேவையில்லை. இப்படியே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பப்பாளி பழம் சாப்பிடாதவங்க கூட இந்த கேசரியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.